வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி விவகாரம் இருக்குல்ல, இதை பற்றி தான் பல விஷயங்களை பேச போகிறோம். இதை பற்றி முழுக்க பேசுகிறதுக்காக பிரபல புலனாய்வு பத்திரிகையாளரான திரு ரிஷி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கடந்த சில நாட்களாகவே இந்த விஷயம் திரும்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நாம் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம். அதுவும் சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் இது போல் பேரலல் இன்வெஸ்டிகேஷன் வேண்டாம், புலனாய்வு அதிகமாக பண்ணாதீங்க எங்கள் அளவுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க நம்ம புலனாய்வு பண்ணலை, ஆனால் அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பத்திரிகையாளர்கள் நம்மளோட வேலை உண்மையை சொல்கிறது. ஸோ இந்த கேஸ் சார்ந்து சொல்ல தான் போகிறோம் தொடர்ந்து. ஆனால் அவங்க அளவுக்கு புலனாய்வு பண்ண போகிறதில்ல. இந்த டிஸ்க்ளைமரை முன் வச்சுட்டு நம்ம ஷோக்குள்ளே போகலாம். சார், நம்ம இன்றைக்கி பேசிட்டு போகணும்ல சார், அதுக்கப்புறம் நிறைய எஸ்கலேஷன் இந்த விஷயம் சார்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அந்த இறந்து போன மாணவியோட அம்மா கிட்டேயும் அந்த அம்மாவோட தரப்பு வழக்கறிஞர்கள்கிட்டையும் பேசியிருக்கீங்க. முதல்ல அந்த அம்மா என்னென்னலாம் சொன்னாங்க உங்ககிட்ட? இல்லை, அவங்க அதான் சார், அவங்க நான் ஓப்பனாக கேட்டேன். நான் உங்கள்கிட்ட அதிகமாகலாம் கேட்க விரும்பலைங்க, 2-3 கேள்வி மட்டும் கேட்குறேன் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க தெளிவாக இருக்காங்க. என்னுடைய மகளுடைய சாவுக்கு காரணம் தெரியணும், வேறு எங்களுக்கு எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கலைங்க. அந்த வன்முறைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வன்முறை செய்தவங்க எங்களுடைய ஆட்களும் கிடையாது. ஏன்னா நாங்கள் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு ஆளும் கிடையாது, எங்களுக்கு வேலையும் கிடையாது. அதனால் என்னுடைய மகள் எப்படி இறந்தா அதுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு. வேறு எதையுமே நாங்கள் எதிர்பார்க்கல, இது மட்டும்தாங்க எங்களுக்கு வேணும். இந்த ஒரே ஒரு கோரிக்கை தான் எங்களுடைய கோரிக்கை. அப்படி ஒரே வார்த்தை சொல்லி முடியும். வேறு எதுவும் பெருசாலும் அவங்க அதை பற்றி அவங்க வேறு எதை பற்றியும் பேச விரும்பலை. ஏன்னா என்ன பேசினாலும் அங்கே எடுபட மாட்டேங்குது மக்கள்கிட்டையும். டிபார்ட்மெண்ட் மிரட்டுறாங்க, போகிறாங்க. அதனால் அவங்க எனக்கு நியாயம் வேணும், நீதி வேணும். நான் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய உயிரை போனாலும் பரவாயில்ல, என்னுடைய மகளுக்கு நியாயம் வேணும். அது நியாயம் கிடைக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு அது தீர்க்கமாக சொல்கிறாங்க. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், நான் சென்னையிலேருந்து மாயம் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். சரிங்க சார். பாப்பா நேற்று பிறந்த நாளுங்களா? ஆமாம் சார், நேற்று பர்த்டே சார். அதுக்கு இன்னும் மரக்கன்றுலாம் கொடுக்க போனீங்களா? அது போலீஸ் தட்டாங்க அப்படின்னாங்க. ஆமாம் சார். நீங்கள் எதுவும் கொடுக்கல? இல்லை, கொடுத்தோம் நாங்கள். அப்புறம் அவங்க நாங்கள் எங்கள் ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் வேப்பூர்னு ஒரு இருக்கு சார், ஒரு ஊர். சரிங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கிராமம், அது கொஞ்சம் வெள்ளிக்கிழமை சந்தை வரும் சார். கொஞ்சம் எல்லா மக்களும் வருவாங்க, கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டோம். அவங்க முடியாது, அங்கெல்லாம் வந்தா பெரிய கலவரம் ஆகும், அதாகும், பஸ் இதாகும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டாங்க. அப்புறம் நர்சரிக்கே கண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு நர்சரிக்காரர் சொன்னாரு. என் வீட்டுக்கு போலீஸ் நிக்குது, கண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்க சுத்தி இருக்கிற நர்சரிக்கே கண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, போனாங்க வந்தாங்கன்னு அவரு சொன்னாரு. அப்புறம் நாங்க போலீஸ்கிட்ட, ஏங்க நாங்க என்ன இது பண்ண போறோமா, அது பண்ண போறோமா, கஞ்சாவா வைக்கிறோம் இல்ல சாராயம் வைக்கிறோமா, நீங்க எப்படி இதுக்கெல்லாம் இது பண்றீங்க, நீங்க இப்ப இது கண்ணு தரத்துக்கு தடை விதிச்சீங்கன்னாக்க அப்புறம் நாங்க என்னதான் பண்றது அப்படி இப்படின்னோம். அப்புறம் அதன் பிறகு உள்ளூர்ல வேணா கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க சார். ஊர்ல கொடுத்து விட்டோம் சார், பெரிய நேரூர்ல. எந்த போலீஸ் மாதிரி சொன்னாங்க? வேப்பூர் ஸ்டேஷன் சார். வேப்பூர் போலீஸே? ஆமா சார், வேப்பூர் போலீஸ் தான் கடலூர் மாவட்டங்களா? ஆமா சார், கடலூர் மாவட்டம் சார். கடலூர் மாவட்டம் அந்த போலீஸ் தடுக்கிறாங்க. ஆமா சார். சரிம்மா, இப்ப இந்த வழக்கு எப்படி வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் நீதி வேணும்னு தான் சார் நான் எதிர்பார்க்கறேன். மக்கள் என் சப்போர்ட் பண்றாங்க. என்னுடைய கொள்கை என் மகளுக்கு நீதி வேணும். என் உயிர் போயாவது என் மக உயிர் போனதுக்கு காரணம் கண்டுபிடிக்காத விட மாட்டேன் சார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார். இவங்களோட இதே நிலைப்பாடு தான் அந்த பொண்ணை பெற்ற தந்தை இருக்கார ராமலிங்கம் அவர்கள், அவரோட நிலைப்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். என்ன கொடுமைனா, நேற்றுக்கு ஆகஸ்ட் 12 அந்த இறந்து போன மாணவியோட பிறந்த நாள். 16 வயசுலேருந்து 17வது வயசு அந்த பொண்ணு அடைஞ்சிருக்கணும். இப்போ உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா கொடுமைல சார். அது கேக்கு ஊட்ட வேண்டிய நேரத்தில் ஃபோட்டோக்கு மாலை போட்டுட்ருக்காங்க. இந்த பிறந்த நாள் சார் அந்த அம்மா கிட்ட தானே கேட்டிங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ஆமாம் சார், நான் கேட்டேன், என்னம்மா நேற்று உங்கள் மகளுக்கு பிறந்த நாளாமே? ஆமாங்க, மகளுக்கு பிறந்தநாள், இதனால் நாங்கள் மரக்கன்று கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வாங்கினோம். எங்கள் ஏரியா கொஞ்சம் சின்ன கிராமம், அதனால் கொஞ்சம் வேப்பூர் கொஞ்சம் டவுன் ஏரியா, அதனால் அங்கே சந்தைகள் இருக்கும், அதனால் அங்கே மக்கள் அதிகமாக வருவாங்க, எல்லாருக்கும் கன்று கொடுக்கலாம், என்னுடைய மகள் சார்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே போலீஸ், ஏகப்பட்ட போலீஸு பாதுகாப்பு போட்டாங்க. போட்டுட்டு எங்களை தடுத்துட்டாங்க.
நீங்கள் மரக்கன்றுலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏங்க நான் என்னங்க பண்ணுறோம், வன்முறை செய்கிறோமா, கலாட்டா பண்ணுறோமா, என்ன பண்ணுறோம்? என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் பிறந்த நாள், நாங்கள் வந்து மரக்கன்று உதவி தானே, மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக தானே. ஒரு மரம் வச்சா நல்ல விஷயம் தானே, அதனால தாங்க நாங்கள் வந்து கொடுக்குறோம். இதில் கூட வந்து இது மாதிரி பண்ணுறோம் எப்படிங்க? இல்லை கூட்டம் கூர்ந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடுங்க, அதனால் நீங்கள் தயவு செய்து உங்கள் வீட்டாண்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே நம்ம வந்து பிரச்சனை பண்ண வேண்டாம், என்ன நம்ம பெண்ணை எழுந்துட்டுருக்காங்க, அதுக்கு மேலே அவங்க தகராறு பண்ணுற மனநிலைமையில் அவங்க இருக்க முடியாது, வீட்டாண்ட போய் கொடுத்துருக்காங்க. இதுக்கடையில் என்ன பண்ணிட்டாங்க, மேற்கொண்டு இவங்க வந்து மரக்கன்று யார்கிட்ட கேட்டாலும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மரக்கன்று யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் சொல்லி பயமுறுத்தி அங்கெல்லாம் போலீஸை போட்டாங்க. இவங்க வந்து கேட்டால் பலான பார்ட்டி வந்து கேட்டால் நீ மரக்கன்று கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களையும் பயமுறுத்திச்சு. இந்த விஷயத்த அந்த அம்மாவே சொல்கிறாங்க உங்ககிட்ட? ஆமாம், அவங்களே தான் சொல்கிறாங்க. நம்ம நேராக போய் பார்த்தோம், அந்த அம்மாவே சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்படி சொல்லும் பொழுது அப்போது இந்த காவல்துறை இன்னும் அந்த ஒரு பிடிவாதத்திலேயே இருக்காங்க. ஏன்னா பட்ட அடி அப்படி அந்த ஜூலை 17ஆம் தேதி கலவரம், அது யாருங்க பொறுப்பு? அது நாம் பொறுப்பு இல்லையே, அவங்களும் பொறுப்பு இல்லையே. காவல்துறையினுடைய மெத்தன போக்கு, கவனக்குறைவு. அதனால் வந்து நாம் அவங்களும் குற்றச்சாட்டுலாம் நாம் சொல்லலை, ஏதோ ஒரு கவனக்குறைவு தான். அவங்களும் வேணுன்ட்டு எந்த போலீஸுமே ஒரு இடத்துல வந்து கலாட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனால் பல விமர்சனங்கள் எப்படி வருதுன்னா, போலீஸோட முன்னிலையிலேயே அந்த நிறுவனம் கொளுத்தப்பட்டது, போலீஸோட முன்னிலையே அடித்து நொறுக்கப்பட்டது, போலீஸோட காவலோடு தான் அது பண்ணாங்க அப்படின்னு பலர் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த பலர் பேசுறதுக்கும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா உளவுத்துறை வந்து 10 தடவைக்கு மேலே வார்ன் பண்ணியிருக்காங்களாம், இங்கே பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமும் அலட்சிய போக்கை கையாண்டதுனால தான் அந்த எஸ்பியை மாற்றுற வரைக்கும் விஷயம் பெருசாக போச்சு. ஸோ அவங்க அப்படி பேசுறதுலேயும் உண்மை இருக்கோ? இல்லை, அதில் என்னன்னாங்க, இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதி அமைப்பு அது உள்ளே இருக்குங்க. பொலிட்டிக்கல் இல்லாமல் ஒரு சாதி அமைப்பு உள்ளே போயிருக்கு. உள்ளே போயிட்டு நம்ம யுவராஜ் இருந்தார் இல்லைங்களா, அவருடைய ஆட்கள், அவருடைய இயக்கத்தினுடைய ஆட்கள் தான் வந்து செய்ததாகவும், கல்லூரி சார்பாக அந்த பள்ளியின் சார்பாக அதனுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிச்சதாகவோ, அதுக்கு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு தான் செய்தாங்க அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்படுகிறது. இது வந்து ஆணித்தரமாக நாங்கள் சொல்கிறாங்க. மக்கள் அதிகாரத்தில் நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து மக்கள் அதிகாரம் வந்து நாட்டு மக்களுக்காக தான் நாங்கள் வந்து இருக்கிறோமே தவிர தீவிரவாதத்தை உருவாக்கவோ நாட்டுக்கு எதிரான கலவரத்தை உண்டாக்குறது எங்களுடைய இயக்கம் கிடையாது, மக்களுக்கான இயக்கம். எங்கள் இயக்கத்திலிருந்து கூட 4-5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சம்மந்தம் இல்லாத பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த சாதி அடிப்படையில் உள்ளவங்களாம் உள்ளே போய் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அந்த கலவரம் நடந்தப்போ மக்கள் அதிகாரம் இயக்கத்தை சேர்ந்தவங்க அங்கே இருந்திருக்காங்க. ஓகே. அப்போனா அந்த சர்டிஃபிகேட்ஸில் எரிச்ச விஷயம்லாம் இருக்குல்ல, அதை அவங்க நேரில் பார்த்தாங்களா? இல்லை, அவங்க நேரில் பார்க்கல, பட் எரிக்கப்பட்டு இருக்க. ஏன்னா இப்போது லட்சாதிபதினு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போல் அந்த சர்டிஃபிகேட்ஸை எரிக்கிறாப்புல, சிரிச்சுக்கிட்டே எரிக்கிறாப்புல, அதை ஃபுல்லாக வீடியோவாக பண்ணியிருக்காங்க, அது வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ஆதாரமாக வச்சு தான் அந்த லட்சாதிபதி அரெஸ்ட் பண்ணுறாங்க. சின்ன சேலம் பகுதிக்கு அருகில் இருக்க ஒரு நபர் தான். அப்படி இருக்கிறப்ப சிரிச்சுக்கிட்டே எரிக்கிறாங்கன்னா இவங்க ஏதாவது மோட்டோ வழியாக தான் உள்ளே வந்திருக்காங்களா சார்? ஆமாம், கொள்கையோடு தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அங்கே இருக்கும், அதை அழிச்சிட்டோமானா ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. இப்போ ஒரு வீடியோவிலேயோ ஒரு செல்ஃபோன்லேயோ இருந்தால் அழிச்சிட்டா கூட நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். இது மேனுவல் ரெக்கார்டு, இதை அழிச்சிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அவங்களுடைய குட்டு மாட்டிக்கும்ல. அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை பாருங்கள். ஏன்னா சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அழிக்கிறது வேறு சார். கிட்டத்தட்ட 3500 பள்ளி மாணவ மாணவிகள் ஃபுல்லாக அந்த சான்றிதழ்கள் உள்ளே வருது. ஒரு 2000 சான்றிதழ்கள் கிட்ட எரியுது அப்படின்னா எதுக்காக இந்த அளவு மொத்தமாக பல்காக போட்டு எரிக்கணும்? இதனால் என்ன அவங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும்? இல்லை, அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கணுமானா, உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டில் பல விஷயங்கள் இருக்குது. மாணவர்களுடைய நல்லொழுக்கங்கள் எல்லாமே அதில் இருக்கும் கம்ப்ளீட்டாக. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மாணவி மேலே தான் புகார் சொல்கிறாங்க. கல்லூரி ஸ்கூல் நிர்வாகத்தார் வந்து இவங்க வந்து ஒத்துக்கலையே. ஆரம்பத்தில் ஒத்துன்னு இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அந்த அம்மா அதானே கேட்குது, தற்கொலை பண்ணிச்சா ஓகே, எப்படி பண்ணிக்கிச்சு சொல்லுங்கள், நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு. அது அவங்க டினை பண்ணுறாங்களே, அப்படியே கிடையாது. அப்படின்னும் போது எல்லா ரெக்கார்ட்ஸும் போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை பாருங்கள். எதை பற்றி யாரும் பேச முடியாது பாருங்கள். இது ஆக்சுவலாக என்னென்னா, அங்கே உள்ளே நிற்க வைக்கப்பட்டிருந்த பேருந்துகள் இருக்குல்ல சார், அது மேலே டிராக்டர்லாம் கொண்டு வந்து மோதினாங்க, அதை ட்ரைவ் பண்ணாங்க. ஆக்சுவலாக சாவி இல்லாமல் ட்ரைவ் பண்ண முடியாது. சாவி மட்டும் எப்படி கிடச்சிருக்கும்? அதான் சொல்கிறேன்னே, இதில் இந்த கலவரத்தில் அந்த சாதி அமைப்புகள், அதன் பிறகு அந்த பள்ளி நிர்வாகமும் இதில் கலந்துருக்கணும்.
இல்லைன்னா அந்த சாவி எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? அதுதான் கேட்குறேன். இதுக்காக போய் டூப்ளிகேட் சாவி செஞ்சு நான் வருவான்? ஒரு வண்டிக்கு செய்யலாம், அத்தனை வண்டி இருக்கு. எத்தனை வண்டிக்கு செய்ய முடியும் சொல்லுங்கள்? அதில் சம்திங் இஸ் பிஹைண்ட், அதில் ஏதோ இருக்குது. இல்லைன்னா யாராலையும் அதை செய்ய முடியாது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ பத்திரிகையாளர்களால் நமக்கே இவ்வளோ டவுட்ஸ் வருது சார். பொண்ணை பெற்றவங்களுக்கு ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் வரும். கண்டிப்பாக அதை தீர்த்து வைக்க வேண்டியது அரசோட பொறுப்பு, நீதிமன்றத்தோட தார்மீக பொறுப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, அந்த அம்மா பல வாட்டி கேட்டுட்டு இருப்பாங்களே சார், என் பொண்ணு எப்படி செத்தா தெரியணுன்ட்டு. இவங்க சிபிசிஐடி அஃபிஷியல்ஸோட இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, ஆமாம் சார், இதை சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா இப்போ வரைக்கும்? அவங்களுக்கு எதுவுமே தெரியல சார். நான் கேட்டேன், என்னம்மா உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். அதான் ஆரம்பத்தில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு 174 கிளாஸ் 1 போட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த எஃப்ஐஆர் இருக்குது, அவ்வளோதான். அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க? சந்தேகத்துக்குரிய மரணம் தான் அது. அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதன் பிறகு தான் நீங்கள் வந்து செக்ஷன் ஆல்டர் பண்ண முடியும். அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண முடியும். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கலவரத்துக்கு அதுக்கப்புறம் சிபிசிஐடி போலீஸார் அக்யூஸ்ட் அரெஸ்ட்டு. அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட்டு கூட அந்த எஃப்ஐஆர் இவங்க க்ரைம் நம்பர் தனியாக போடுவாங்க. சிபிசிஐடி போலீஸுக்கு வந்துட்ட உடனே க்ரைம் நம்பர் தனியாக இருக்கும், எஃப்ஐஆர் தனியாக இருக்கும், எல்லாமே தனியாக இருக்கும். அந்த காப்பி கூட அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கல. அவங்களே சொல்கிறாங்க தரல. இவங்க கேட்கலையா? கேட்டு கூட கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆஸ் பர் லா என்ன சார், இவங்க கேட்டு கொடுக்கணுமா இல்லை அவங்களே கொடுக்கணுமா? இல்லை சார், இது வந்து லா அப்படின்னா ஒரு சாதாரணமாகவே ஒரு பெட்டிஷன் எடுத்துன்னு வந்து கொடுக்குறோம். அதை வாங்கினவங்க முறைப்படி வாங்கிட்டு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கணும். அதை மனு ஏற்பு ரசீது சிஎஸ்ஆர். எஃப்ஐஆர் கூட போட வேண்டாம் சார், எஃப்ஐஆரே வேண்டாம், ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கணும். அந்த சிஎஸ்ஆர் இவங்க நினைப்பாங்க சிஎஸ்ஆர் கொடுத்து கட்டி விட்டுலான்னு. ஆனால் அந்த சிஎஸ்ஆர் வந்து எஃப்ஐஆரோட வேல்யூ. அது ஒரு வருஷம் அது வேல்யூ. ஒரு வருஷம் நீங்கள் இதை வச்சுக்கின்னு என்ன வேணாலும் போலீஸ்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இல்லையா எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு அந்த காப்பியை புகாரருக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, குற்றம் சுமத்தப்பட்டவங்களுக்கும் கொடுக்கணும், அக்யூஸ்ட் பார்ட்டிக்கும் கொடுக்கணும். இது வந்து சட்டம். கேட்டு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது, காவல்துறையினுடைய கடமை இது. இங்கே கொடுக்கலன்றீங்க, அவங்க கேட்டோம் கொடுக்கல. அந்த அம்மா அந்த ஆதங்கத்தை எப்படி சொல்கிறாங்க வெளியே? இல்லை, அவங்க என்னன்னா ரொம்ப பாதிச்சிட்ருக்காங்க. அதாவது ஒரே ஒரு பொண்ணு அதை இழந்துட்டுருக்காங்க. நம்மள மாதிரி 1000 பேர் கேள்வி கேட்குறாங்க அவங்கக்கிட்ட. அதனால் ஆரம்பத்தில் அவங்ககிட்ட பல பேர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. நான் உங்களை தொல்லை தர விரும்பலை. ஒரு நாள் சின்ன விஷயம் கேளு. அப்போ கூட அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க சார், நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு. நீதி கிடைச்சா போதும். ஆமாம், எனக்கு அதான் சொல்கிறாங்களே, என் உயிரை போனாலும் சரி, என்னுடைய உயிரை பணைய வச்சு என்னுடைய மகளுக்கு நான் வந்து நியாயம் கேட்பேன், இதை விட மாட்டேன் நான் அப்படி. அதில் வந்து உறுதியாக இருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட 1% கூட கீழாரங்களா? ஆமாம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு இருக்கும்போது எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லைங்களா, அந்த எஃப்ஐஆர் உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் கொடுத்துட்டாங்க சார். அது என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கம்மா? 174. அதான் 174 போட்டாங்க, அவ்வளவுதான். ஆமா சார். சரிங்கம்மா. கைது பண்ணாங்க இல்லீங்களா? ஆமா சார். யாரு கைது பண்ணது? லோக்கல் போலீஸ் பண்ணாங்களா, சிபிசிஐடி பண்ணாங்களா? அது எங்களுக்கு தெரியாது சார். ஆனா வன்முறைக்கு அப்புறம் தான் சார், வன்முறைக்கு அப்புறம் 17ஆம் தேதி தான் சார் கைது பண்ணாங்க. அப்போ 17ஆம் தேதி வந்து சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க சார். ஓ, லோக்கல் போலீஸ் கைது பண்ணல, சிபிசிஐடி தான் கைது பண்றாங்க அப்படின்னு எங்களோட கெஸ்டிங் சார். எனக்கு ஆனா சரியா தெரியாது சார். ஆனா வன்முறைக்கு அப்புறம் தான் சார் கைது ஆனாங்க. சரிங்கம்மா. அதுக்கு முன்னாடி கைது ஆகல சார். சரிங்கம்மா. அப்போ கைது ஆன பிறகு உங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுத்தாங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட். இல்லம்மா, அப்ப இல்ல சார், இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டோம், அவங்க ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தாங்க. சரிங்கம்மா. அப்புறம் திரும்ப வந்து அந்த சிபிசிஐடி ஒரு எஃப்ஐஆர் கொடுத்திருக்காங்க. அதுவுமே 174 தான் சார் செக்ஷன். அப்ப அவங்க 174 கிளாஸ் 1ல வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அது நீங்க வந்து அந்த செக்ஷன் ஆல்டர் பண்ணிருக்கணுமே. அதே செக்ஷன் அரெஸ்ட் பண்ண முடியாதே. ஆல்டர் எல்லாம் பண்ணல சார், அதே இதுலதான் சார். அதாவது அதுல வந்து தற்கொலைன்னு இருந்தது சார். இதுல வந்து தற்கொலைக்கு வந்து தூண்டப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை. சரி, தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து தூக்கு தண்டனை வரைக்கும் வருமா? அது தூக்கு தண்டனை வரைக்கும் வரும். சரி, உங்ககிட்ட என்கொயரி பண்ணாங்களா சிபிசிஐடி? பண்ணாங்க சார். அதாவது ஃபர்ஸ்ட் நாள் என்ன நடந்ததுன்னு மட்டும் ஃபுல்லா கேட்டாங்க.
சொன்னோம் சார். ஃபர்ஸ்ட் நாள் இந்த மாதிரி இத்தனை மணிக்கு இது இவங்க கால் பண்ணாங்க, இப்படியா எல்லா மக்கள்கிட்ட சொன்னதை தான் சார் சொன்னோம். சரி சரி சரி. உங்க ஐயா வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாங்களா? வீட்டுக்காரரு அன்னைக்கு ஃபுல்லா அவருக்கு வந்து ஃபாரின்ல இருந்தாரு சார். அன்னைக்கு 9 மணிக்கு தான் வந்தாரு. சரி சரி சரி. அவர் அப்புறம் என்ன அவருக்கு முத நாள் நடந்தது என்னன்னு தெரியாது இல்லைங்களா? ஆமாம்மா. நல்லா அவருக்கு என்கிட்ட கேட்டாங்க. ஆனா அவரும் என் கூட தான் உட்காந்துருந்தாரு. சரிங்கம்மா. உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஏதாவது சைன் வாங்கினாங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கி சைன் வாங்கல. உங்ககிட்ட சும்மா ஒரு என்கொயரி பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆமா சார், ஆமா சார். என்கொயரி எவ்வளவு நேரம் பண்ணிருப்பாங்க? ஒரு 2 hours பண்ணுனாங்க. 2 hours பண்ணாங்க. அதன் பிறகுதான் அவங்க புலன் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எங்களுக்கே எவ்வளவு நாள் கழிச்சு தான் சார் வந்தாங்க. அந்த இது மாத்தி சிபிசிஐடி விசாரணை மாத்தி ஒரு வாரம் இல்ல 10 நாள் கழிச்சு தான் சார் என்கிட்ட வந்தாங்க. சரிங்கம்மா சரிங்க. அதே பள்ளியில ஒரு பையன் செத்துருக்காப்புல சில வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த கிணத்துல இருந்து சடலத்தை எடுத்திருக்காங்க. அந்த பையனோட அம்மா ராஜாமணி நினைக்கிறவங்க, அவங்க கிட்ட வந்து இப்போ சமீபத்தில் செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஏங்க இப்போ செல்வி அவர்கள் மட்டும் இந்தளவு போராடுறாங்களே, அவங்க பொண்ணு இது போல் மர்மமாக இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் பையனோட சாவும் கிட்டத்தட்ட அப்படி தாங்க இருக்குது, பள்ளி வளாகத்தில் இருந்தாலே ஃபுல்லாக நடந்திருக்கு, நீங்கள் ஏங்க அது போல் எதுவுமே போராடலன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவித்தனமாக என்ன சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியாதுங்க, ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, நீங்களும் போயிட்டு கேளுங்க பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட, பையனுக்கு என்னதான் உண்மையிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறேன்னு அவங்க இப்போ கதறாங்க. இந்தளவு அப்பாவித்தனமாக இருக்க மக்களோட பசங்க உயிரிழக்கிறாங்களா சார் கேம்பஸ்குள்ளே? எவ்வளோ பேர் கொடுமை இதெல்லாம். அது வந்து அது மன்னிக்க முடியாத கொடுமைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேம்பஸில் வந்து அந்த அவங்களுடைய வீடு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அது. அதான் இப்போ அது வேறு எடுத்துகிட்டு வராங்களே, இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்றாங்க, ரெசிடென்ஷியல் ஸ்கூலுன்றாங்க, ஹாஸ்டலில் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க, கிட்டத்தட்ட குருக்குளம் ஃபார்மேட் அப்படி இப்போ பார்க்க முடியுது. அதில் வேறு அவங்களுக்கு வந்து லீகலாக பெர்மிஷன் வாங்காமல் உறைவிடம் வச்சுருக்காங்க, ஹாஸ்டல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த பையன் ஒருத்தன் இறந்துப்பேன், அந்த பையன் விஷயத்தை கூட அவங்க இப்போ கேட்கலாம். எஸ், இப்போ கேட்கலாம். 10 வருஷமானாலும் சரி, 20 வருஷமானாலும் சரி. ஏங்க இங்கிலாந்துலேருந்து ஒரு லேடி வந்து சிட்டி கமிஷனருக்கு மெயில் பண்ணுறாங்க, 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பாலியல் தொந்தரவு சென்னையில் நடந்துச்சான், அதுக்கு கொடுக்குறாங்க, அது எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க சார். 15 வருஷத்துக்கு முன்னால். இது வந்து உயிரே போயிருக்குல்ல. பையன் போயிட்டான் சார், ஒரே பையன் பாவம். இப்படி யாருமே மக்களுக்காக பேசாமல் இருந்தால் அது அப்படியே போயிடும், பேசினா மட்டும்தான் உண்மை வெளியே வரும். இப்போ அதனால தான் காவல்துறையும் அரசாங்கமும் பயப்படுது. இவனுங்க வேற வந்து பூதாகாரம் பண்ணி விட்டுறானுங்க. இவனுங்கன்னா நம்ம தான். ஆமாம், நம்ம ஏற்கனவே நம்ம தலைவலியில் இருக்கிறோம், இவங்க வேற இல்லாததெல்லாம் ஊதி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம யாருக்கு பதில் சொல்கிறது? நீ நேர்மையான அதிகாரியாக இருந்தால், சரியான அதிகாரியாக இருந்தால், உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக ஒருநிலைப்படுத்தி கரெக்டாக அந்த விஷயத்தில் இறங்குனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்போ மக்கள் மனசில் இருக்க ஒரு கேள்வியை கேட்டுறேன் சார். இப்போ செல்வியோட மகள் இருக்கிற இடத்துல ஒரு அமைச்சரோட மகள் இருக்காங்கன்னா, இல்லை காவல்துறையில் தலைமையில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரோட மகள் இருக்காங்க அப்படின்னா, ராஜாமணியோட பையன் இருந்த இடத்துல அந்த அம்மா அது ஏற்கனவே இறந்து போனதாக சொல்லப்படுற பையன் இருக்காப்புல, அவரோட அம்மா ராஜாமணி அவர்கள், இந்த ஒரு ஃபேமிலியில் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸான தொழிலதிபர் ஒருத்தரோட பையன் இருந்திருந்தாப்புல அப்படின்னா, போலீஸும் அரசாங்கமும் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம்? தோண்டி துருவி எல்லாம் பண்ணி போகிறவன் வரவன் நின்னவன் சுண்டல் விற்றவன் சுண்டல் சாப்பிட்டவன் எல்லாரும் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போனா அதிகார பாலத்தில் இருக்கிறவங்களோட குடும்பம்னா ஒரு பார்வை, சாமானியனா ஒரு பார்வை சார். அது அப்படி தான் சார். இப்போ எப்படின்னா சார், அரசாங்க ஊழியர் உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எடுத்துங்க, இவங்க எப்படி பணிபுரிய வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்படின்னா, சாதி மதம் இனம் பேதம் நிறம் எதுவுமே நீ பார்க்கக்கூடாது, எதுவுமே பார்க்காத நடுநிலைமையாக இருந்து வேலை பார்க்கணும். அதுதான் நீ வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்கிறான். இன்றைக்கி எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் நடுநிலையாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள். மேலே இருந்து அழுத்தம் வர்றதை பேஸ் பண்ணி தான் வேலை நடக்கும். அப்படி இல்லைன்னா தன்னுடைய சாதிக்காரன் யார் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி அதான் நடக்குது. எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஆமாம், தன்னுடைய சாதிக்காரன் ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்குறானா, இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர். தன்னுடைய சாதிக்காரனுக்கு வந்து ஜனாதிபதி விருது வேணுமா, தமிழக அரசு விருது வேணுமா, ரெக்கமெண்டட். ஆனால் ஒரே ஒரு தகுதி சாதி. இன்றைக்கி அதான் நடந்துட்டுருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துலேயும் சாதி தான் ஹிடன் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த கலவரம் யார் பண்ணாலும் நாம் அதை ஏற்றுக்க முடியாதுங்க.
அதுக்கு வன்முறைக்கோ கலவரத்துக்கோ நம்ம ஆள் கிடையாது, அதுக்கு துணை போகவும் முடியாது. அது நம்ம கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இதை காரணம் வச்சு போகிறவன் வரவங்களாம் அரெஸ்ட் பண்ணால் என்னங்க அர்த்தம்? இப்போ வரைக்கும் 322 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். நிபந்தனை ஜாமீன் மட்டுமே கிட்டத்தட்ட 70 பேர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் பல பேரண்ட்ஸ் கோர்ட் வாசலில் நிற்கிறாங்க. என்னமான்னு சொல்லி போய் கேட்டால், இல்லைங்க என் பையன் வேடிக்கை பார்க்க போனாங்க அந்த பக்கம், அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போனாங்க, பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மையா சார்? உண்மைதான் சார். நேற்று ஒரு பையன் சொல்லியிருக்கான், முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார், வர வழியில பிடிச்சினாங்க சார். என்ன இது கணக்காட்டுறதுக்கு பிடிக்கிறதா? கணக்கு காமிக்கிறதா? அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன ஜாதினி இது வேறையா? இது வேறு கேட்குறாங்களாம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாததுங்க. ஒரு காவல்துறையில் இருக்கிற பொறுப்பான அதிகாரிகள் இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. அவன் தாழ்த்தப்பட்டவன் நத்திக்குள்ளே போடும். ஜெய்பீம் படத்தில் வர மாதிரி. ஆமாம், இன்னைக்கோ நாளைக்கோ விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஆமாம் ஆமாம் சொல்லியிருக்காப்புல. இது காலம் காலமாக இந்த கொடுமை நடந்து வருதுங்க. இது நம்ம சுதந்திர இந்தியான்னு பேசுகிறோம். இன்றைக்கி அவங்களாம் சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்காங்க. பேர் வச்சு ஜாதி வச்சு பிடிச்சி நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னா அப்போ என்னங்க அர்த்தம்? அப்போ இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கவங்கள சாதி வாரியாக கணக்கு எடுத்து கண்டிப்பாங்க என்ன எதுன்னு தெரிஞ்சிடும். ஆமாம், இதுக்கு ஒரு விசாரணை கமிஷனே போடணுங்க. இதுக்கு கண்டிப்பாக போடணும். ஏன்னா தொல் திருமாவளவன் அவர்களை டைரெக்டாக உள்ளே இறக்குறாப்புல. ஆமாம், நாங்கள் போராட போகிறோம் அறிவிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் முரண்பாடு ஏற்படுதுன்னா இது அரசியலில் பெரிய விரிசலாக மாறாதோ? அதுக்கு ஒரு காலகட்டம் தாங்க. நீங்கள் நம்ம 2 பேரும் ரொம்ப நண்பர்கள் அப்படின்ற பொழுது ஓகே நண்பர்களாக போயிருந்துக்கலாம். ஒரு நேரத்தில் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனைகள் ப்ரெஸ்டீஜ் வரும்போது எப்படி விடுவீங்க? கூட்டணி வேணாம் ஒன்று வேணாம், என்னுடைய கௌரவம் தாண்டா முக்கியம், என்னுடைய இன மக்கள் தாண்டா முக்கியம்னு வந்துடுவீங்கல்ல. அப்படி ஆகிடும், அது தவிர்க்க முடியாது. அப்புறம் மக்கள் உங்களை புறக்கணிச்சிருவாங்க. இவர் போராட்டம் அறிவிக்காமல் இருந்திருந்தாருன்னா புறக்கணிப்போம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு சில பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் இதே போல தான் சொன்னாங்க, என் பையனை அது இதுன்னு கேட்டு கூட்டு போயிட்டாங்க அது இதுன்ட்டு. ஆக்சுவலாக கைது பண்ணப்பட்ட எல்லாருமே அப்பாவிகளா இல்லைனா ஒரு சிலர் மட்டும் அதில் அப்பாவிகளா? அது போலீஸை சொல்லுங்கள். எல்லாரும் அக்யூஸ்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்பாவிகள் அவங்க சொல்ல முடியாது. அவங்க சொன்னாங்களா பிரச்சனை ஆகிடும். எல்லாருமே அக்யூஸ்ட் அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்று பாருங்கள், நீங்கள் இந்த வழக்கை தொடர்ந்து நீங்கள் கண்காணிச்சுன்னே இருங்க. எத்தனை பேரை இவங்க ரிமாண்ட் பண்ணாங்களோ அத்தனை பேரும் விடுதலை ஆகிடுவான். இன்னொன்று, அத்தனை பேருக்கும் இவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு நடத்த மாட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இது அவங்களுக்கான சலுகையா? கிடையாது, அவங்களால முடியாதுங்க. ஏங்க 300 பேர் 400 பேருக்கு நீங்கள் எத்தனை சாட்சிகள் நிறுத்துவீங்க? எத்தனை ஆவணங்கள் எடுத்து வந்து கோர்ட்டில் கொடுக்கணும்? எவ்வளோ பேப்பர் செலவாகும்? அதுக்கு எவ்வளோ இதெல்லாம் யார் செய்வா? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அரசு நினச்சா பொது மன்னிப்பு கொடுக்கலாமோ? யாருக்கு? இந்த கைது பண்ணப்பட்டவங்களுக்கு. கைது பண்ணப்பட்டவங்க அக்யூஸ்டாக இருந்தால் பரவாயில்ல, பொது மன்னிப்பு கொடுக்கலாங்க. ஏங்க வீரப்பன் பொது மன்னிப்பு கேட்டார்னா தப்பு பண்ணார். ஏன்னா அவங்க ஜெயிலில் இருக்கிறதே தண்டனை தானே சார்? அப்படி பார்த்தீங்கன்னா ஆமாம், உண்மைதான். அப்படி இருக்கிறப்ப இது ஒரு தண்டனை இருக்கப்ப வெளியே விடலாமே. தாராளமாக விடலாம் தான். ஆனால் விட்டுட்டா எங்கள் பேர் கெட்டு போயிடுமே, நான் எங்கள் மான மரியாதை போயிடுமே. அங்கே தான் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்ற போலீஸை. அந்த இடத்துல நீங்கள் ஆமாங்க தப்பு நடந்து போச்சு அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் செஞ்ச தப்பை சொல்லிட்டோமானா நம்மளை எங்கே இந்த நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்களோ, மரியாதை கொடுக்க மாட்டாங்களோ, கேவலமாயிடுமோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி மேலும் 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 தவறு செய்வதனால் காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துக்கினே இருக்கு. ஒரு தவறை மறைக்க மேலே மேலே இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட என்னால் சொல்ல முடியும். தாம்பரத்தில் ஒரு பேர் எனக்கு சரியாக மறந்துட்டேன் நான். அவர் ஆர்எஸ்எஸ் பிரமுகர், எனக்கு நண்பர் தான், நல்லா பேசுவார், நல்லா. ஆனால் மேடையில் ஏறிட்டார்னா பயங்கரமாக திட்டுவார், இஸ்லாமியர் பயங்கரமாக பேசுவார். இறங்கி வந்தார்னா நண்பர் தான். நாம் ஜாதி மதம் இல்லாமல் பழகிறவங்க, அதனால் ஜாலியாக பேசின்னு போயிடுவோம். இவர் மேலே இஸ்லாமிய அமைப்புகள் இவனை எப்படியோ போடணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. அப்போது ஆர்எஸ்எஸ்லாம் கொஞ்சம் நல்ல வேகமாக வளர்ந்துன்னு வர நேரம் பிளான் பண்ணிட்டாங்க. இவரை காலி பண்ணுறது ஒரு கேங் வருது. கடையில் அவர் சண்முகம் ரோட்டில் முத்துரங்கம் பூங்காக்கு எதிரில் கடை வச்சுருக்கேன். மெயின் ரோட்லேயே வெட்டிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் மர்டர் பண்ணது யார் அப்படின்னா அங்கே இருந்த கணக்கு பிள்ளையை ராம்ஜி அப்படிங்கிறவர். அவர் பொட்டுக்கட்டெலாம் வச்சுன்னு தாடி வச்சுன்னு உட்காந்துருப்பார், பாவம் அப்புறாணி. அவரை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. உடனே மேலே இருந்து ஒரே ப்ரெஷர், ஆர்எஸ்எஸ் பிரமுகரை போட்டாங்க, உடனடியாக அது பண்ணுங்க. ஆச்சா ஒரே பிரச்சனை, போலீஸ் இறங்குது, தடன்னு போகுது. அப்புறம் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி அவர் என்ன பண்ணுறாரு, லோக்கலில் இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டார். சும்மா நின்றுந்தவன் போனவன் வந்தவன் அந்தவன் எல்லாரையும் பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு அந்த அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கு ஆமாம் போட்டார். நான் போய் கேட்டேன், ஏங்க
நீங்கள் பிடிச்சிக்கல இது உண்மையாக அக்யூஸ்ட் தானா என்ன? அடா போ தலைவா, இங்கே என்னால் உட்கார முடியல, நான் எப்படி வேலை பார்க்குறது? வேறு வழி கிடையாது. அப்பா இங்கே தான் நான் பிடிச்சி உள்ளே போட்டேன், கேஸு முடிஞ்சு போச்சு, என் தொந்தரவு முடிஞ்சு போச்சு, எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டேன். அது அவங்களுக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்காது. அது அவருக்கு நான் சொல்கிறாங்க, ஏன் வேலை போயிடுமே, நான் என்ன பண்ணுவேன், நான் ரோட்டில் நிற்க முடியுமா? வேறு வழி இல்லை தலைவரை, நான் இதை பண்ணி தான் ஆகணுன்றாரு. இதை விட கொடுமை, ரிமாண்ட் பண்ணியாச்சு, அவங்களாம் பெயிலில் வந்துட்டாங்க. சிபிசிஐடி வந்து வேற ஒரு கேஸுக்கு மதுரைக்கு போகிறாங்க, அல்லுமா தீவிரவாதிகளை பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அவங்க கேட்பாங்க இல்லையா சிபிசிஐடிக்காரங்க, சரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், எதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு கேட்பாங்க. தாம்பரத்தில் ராம்ஜியை நாங்கள் தான் போட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியாடா வா, எல்லோரும் கூட்டின்னு வந்து தாம்பரத்துக்கு கூட்டின்னு வந்து கேட்குறாங்க, எந்த இடத்தோ அந்த இடத்துல தான், இங்கே தான் உட்காந்தார். ஆனால் நாங்கள் போட்டது வேற ஆள், நாங்கள் டார்கெட் வச்சது வேற ஆள், போட்டது வேற ஆள், அடையாளத்தில் நாங்கள் போட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ தாம்பரம் போலீஸ் பிடிச்ச ரிமாண்ட் பண்ண அக்யூஸ்டுங்க என்ன கணக்கு? எத்தனை நாள் அவங்க உள்ள ரிமாண்ட் இருந்தாங்க? அவங்க இருந்தாங்க ஒரு 2-3 மாதம் இருந்தாங்க. 2-3 மாதம்? ஆமாம். அப்போ அவங்க வாழ்வாதாரமே போயிருக்குமே சார். இப்போது இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காவல்துறை என்ன பண்ணணும், தார்மீக பொறுப்பேற்று மனசாட்சியோடு வேலை பார்க்கணும். தப்பான ஆட்களை நம்ம ரிமாண்ட் பண்ணிட்டோம், அவங்கள விட்டுருங்க. கோர்ட்டு வந்து போலீஸ் என்ன சொன்னாலும் கேட்டுக்க போகிறாங்க. ஏன்னா போலீஸ் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க, போலீஸ் தான் சார்ஜ் ஷீட் போடுறாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அதனால் போலீஸ் சொன்னால் கோர்ட்டு கேட்டு ஓகே நீங்கள் சொன்னால் சரி விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டுமானா அவங்களுடைய கொலை குற்றவாளி லிஸ்ட்லேருந்து வந்துடுவாங்க இல்லையா, அது பண்ணாத அவங்களையும் அந்த கும்பலோட சேர்த்தே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அப்படி போட்டாலுமே கேஸ் நிற்காது. நீங்கள் குற்றவாளிங்க, நான் குற்றவாளி, அவர் நிரபராதி. இப்படி குற்றம் இல்லாதவங்களையும் குற்றம் சேர்ந்து செஞ்சு நீங்கள் போட்டாலுமே அது கொலாப்ஸ் ஆகிடும், உங்களுக்கு கிராசிங்கில் பிரச்சனை வரும். அதே மாதிரி விடுதலை ஆகி போச்சு இந்த கேஸு. அதாவது சில மாதங்கள் கழித்து தான் விடுதலைன்றது, அது வரைக்கும் பசங்க எல்லாருமே உள்ளதாக இருக்கணும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, போலீஸ் வந்து தன்னை சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள், அதுக்கு சொல்கிறேன். சமரசம் செய்து கொண்டால் இவங்க வந்து ஒரு நேரம்தான் மக்கள் திட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் உங்களை திட்ட போகிறதில்ல. ஆனால் அந்த குடும்பம் உங்களை வாழ்த்தும். பொய் கேஸ் போட்டு வீணாக போட்டிங்களே, கொலை கேஸில் போட்டு உள்ள போட்டிங்களே. ஓகே, இப்போ என்னன்னா அந்த பள்ளியோட மாணவி இறந்தாங்களா சார் கள்ளக்குறிச்சியில், அந்த மாணவியோட மரண வழக்கை சிபிசிஐடி விசாரிக்குது. ஆமாங்க. இந்த கலவர வழக்கை சிறப்பு புலனாய்வு கூட விசாரிக்குது. கிட்டத்தட்ட எல்லாருமே போலீஸ் தான். ஆமாம். அப்படி இருக்கிறப்ப இந்த கலவர வழக்கை சார்ந்து இவ்வளோ ஸ்பீடாக செயல்பட்டு இருக்காங்களே, இதே அஃபிஷியல்ஸ் அந்த மரண வழக்கு சார்ந்து ஸ்பீடாக செயல்பட்டு இருப்பாங்களா? ஒருவேளை அவங்க விசாரிச்சிருந்தா? இல்லை, நீங்கள் அதான் நாம் வந்து நாம் இடத்துல இருந்து நம்ம யோசிக்கிறோம், அவங்க இடத்துல நீங்கள் யோசிக்கணும். சிபிசிஐடி அவங்க வந்து கண்டிப்பாக இதை வேகமாக பண்ணின்னு தான் இருப்பாங்க, பண்ணி தான் ஆகணும். இல்லைனா மேலும் மேலும் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க அவங்க. ஏன்னா ஒரு பொம்மையில் மேலேருந்து கீழே போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இன்னொன்று 90 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். ஓகே, நீங்கள் 90 நாளுக்குள்ளே குற்றப்பத்திரிகை போடலை அப்படின்னா குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் ஆட்டோமேட்டிக்காக பெயிலில் வந்துடுவாங்க. அதாவது இந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த அந்த 5 பேர் எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க. 5 பேரில் இந்த கேஸில் யாரெல்லாம் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க, முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் சிபிசிஐடிக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து 90 நாளுக்குள்ளே எப்படியும் இதை முடித்து பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று பெரிய தொல்லையாரிடா டக்குன்னு முடிங்க அப்படின்னு சொல்லி கடன் தப்பாக கூட பண்ணி முடிச்சிடுவாங்க. ஐயோ, அதுவும் நடக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், புகார் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த புகார் அப்படியே எஃப்ஐஆரில் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் வாங்குறோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றா இருக்கணும். சார்ஜ் ஷீட் எல்லாமே ஒன்றா இருக்கணுங்க. அதில் உங்களுக்கு எது டிஃப்ரென்ஸ் வந்தாலும் கேஸ் அடிபட்டு போய்டும். இப்போ இந்த வழக்கில் அது நடக்குமா சார்? டென்ஷன் ஆகாமல் ஒழுங்காக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒழுங்காக நடக்கும் இந்த வேலை. நீ அதை பண்ணாத, நீ இதை பண்ணாதுன்னு தேவையில்லாமல் குறுக்குள்ளே பேசிக்கின்னு இவங்க வேலையை விட்டுட்டு பண்ணாங்கன்னா பிரச்சனையாகும். அதாவது போலீஸ் அஃபிஷியல்ஸ் அவங்க வேலையை பார்க்க விட்டாங்கன்னா திறமையை ஃபுல்லாக காட்டுவாங்க. ப்ரெஷரை போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் காமிச்சு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா குழப்பிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்பா கேட்கவே பயமாக இருக்குது எனக்கு. ஆமாம், நமக்கு எண்டாவது நீதி கிடைச்சா போதும் அந்த குடும்பத்துக்கு. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ வந்து இந்த கலவரக்காரர்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீமை போட்டாங்க. ஆணி விஜயா அப்படிங்கிறவங்கள வந்து வேலூர் டிஐஜி அவங்க தலைமையில் தான் நம்ம யூஎஸ்ஆர்பி, அதாவது நம்ம போலீஸ் இது எடுக்கிறாங்க இல்லையா, ஆள் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னும் 2-3 பேர் போட்டு அவங்க தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. 300 பேரை பிடிச்சேன், 4 பேரை பிடிச்சேன், 15 பேரை பிடிச்சேன், 70 பேர் பெயிலில் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ரிப்போர்ட் போச்சோ தெரியல. இன்றைக்கி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் அங்கே கிடையாது. இப்போ டிஜிபி ஆஃபீஸில் விஆரில் வச்சுருக்காங்க அவங்கள. மக்களை நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை பட வைக்கணும் காவல்துறை.
அப்போ நம்பிக்கைப்பட வைக்கணும் அப்படின்னா உண்மை குற்றவாளிகளை பிடிக்கணும். நேரமானாலும் பரவாயில்ல, நாளானாலும் பரவாயில்ல. அதனால் ஒரு அப்பாவி பிடிச்சி விடப்படும். இப்போ நான் கேட்குறது என்னன்னா, ஆக்ஷன் எடுக்கிறோன்றது தெரியணும் அப்படின்னா ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணாலே போதும் இல்லை சார்? ஆக்ஷன் எடுக்கிறான்னு தெரிஞ்சிடும். இதுக்காக 322 பேர் அரெஸ்ட் பண்ணுமா என்ன? ஆமாம், இவ்வளோ பேர் கலவரம் பண்ணியிருக்காங்களே. இது ஜட்ஜு கேட்பாரா என்ன? எதுக்கு நீங்கள் கம்மியாக பிடிச்சிருக்கீங்க? ஏதோ ஐடி கம்பெனி டார்கெட் வச்சுருப்பாங்க சார், இந்த மாதத்தில் இவ்வளோ ப்ராஜெக்ட் முடிக்கணும்ட்டு. இது போலாம் கேட்பாங்களா என்ன? அதாவது சார், நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. எப்போவுமே ஒரு எஃப்ஐஆர் எடுத்துன்னு போயிட்டு கோர்ட்டில் கொடுக்குறாங்க, குற்றவாளியை ரிமாண்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் ஃபுல்லாக படிக்கணும். படிச்சுட்டு உண்மையிலேயே இந்த எஃப்ஐஆர் சரியான எஃப்ஐஆர் தானா, புகார் கொடுத்தவங்க சரியான புகார் தானா, அக்யூஸ்ட்டை பார்ப்பாங்க. அக்யூஸ்ட்டை பார்த்தாலுமே தெரியும். ஓ, பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. சாதாரணலாம் நினைக்காதீங்க நீங்கள். போலீஸை கேட்பாங்க, என்னப்பா என்ன எஃப்ஐஆர் இது கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்கணும். ஜட்ஜு என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும், என்ன செக்ஷன் மேட் அவுட் ஆகிருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7 வருடத்திற்குள் தண்டனை பெறுகின்ற குற்றப்பிரிவில் நீங்கள் வழக்கு தொடர்ந்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் கைது பண்ணக்கூடாது. 7 வருஷம், அதுக்கு உள்ள 7 வருஷம் வரைக்கும் தண்டனை பெறுகின்ற குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள், அவர்கள் மீது நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அவங்க நீங்கள் கைது பண்ணக்கூடாது. நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் போட்டு சம்மன் போட்டு கேஸை நடத்துங்க. 7 வருடத்திற்கு மேல் அதிகமாக உள்ள குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை நீங்கள் ரிமாண்ட் பண்ணணும், கைது பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு. சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை வெளிப்படையாக சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார்.